अयोध्या में भगवान राम के भव्य मंदिर निर्माण के लिए अपना सहयोग दिया है, इसके लिए आपका आभार व्यक्त करते हुए हृदय से आपका स्वागत और अभिनंदन करता हूं। நான் இந்த தமிழக புண்ணிய பூமிக்கு வந்திருப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணமாக அதுவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அங்கே பகவான் ஸ்ரீ ராமனுடைய ஆலயத்தினுடைய நிர்மாணத்திற்காக நம்முடைய தமிழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் இந்த மண் வழங்கி இருக்கின்றது. அதனால ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சார்பாக 130 கோடி மக்களுடைய சார்பாக இந்த கோவை மண்ணுக்கும் தமிழக மண்ணுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். मित्रों, तमिलनाडु को एक नई पहचान दिलाने के लिए आपके पूर्वजों ने जो प्रयास और परिश्रम किया, आज कोयम्बटूर उसका जीता जागता उदाहरण है। कोयम्बटूर की यात्रा एक नई दिशा में बढ़ सके, निर्मला सीतारमण जी ने कोयम्बटूर में डिफेंस कॉरिडोर को इसकी स्थापना करने में जो योगदान दिया, आज उसी का परिणाम है कि जब भारत अपनी सीमाओं की सुरक्षा के लिए पाकिस्तान पर सर्जिकल स्ट्राइक करता है, तो विंग कमांडर अभिनंदन भी इसी तमिलनाडु की धरती से पाकिस्तान के छक्के छुड़ाने का कार्य करता है। और डिफेंस कॉरिडोर तमिलनाडु को और कोयम्बटूर को एक नई पहचान दिला करके भारत की रक्षा के लिए तमिलनाडु के योगदान को सदैव स्मरणीय बनाता रहेगा। इसके लिए मैं आप सभी को प्रधानमंत्री जी का अभिनंदन करते हुए आप सभी का हृदय से बधाई देता हूं। आप सबको मैं बहुत बहुत शुभकामनाएं भी देता हूं। சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், தமிழகத்தினுடைய இந்த யாத்திரையானது, இந்த மேம்பாட்டானது நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய நல்ல திட்டங்களின் பால் இன்றைக்கு சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த சிறப்பான அந்த யாத்திரை புதிய கோணத்தில் வடிவற்று இன்றைக்கு கோவை மண்ணுக்கும் வந்து சேரும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நான் இந்த இடத்திலே ஒன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாப்புத்துறைக்காக, அதாவது டிஃபென்ஸ் காரிடாருக்காக நம்முடைய கோவை மண்ணை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதே போல நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கு மிகவும் அரும்பாடுபட்டு இந்த டிஃபென்ஸ் காரிடாரானது இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே குறிப்பாக கோவைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இது அத்தனைக்கும் நம்முடைய இந்த மண் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த கோவை முன்னேற வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற பல திட்டங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அதே போல இந்த இடத்துல இந்த வேளையில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய ராணுவ வீரர்களை கொன்ற அந்த கயவர்கள் இன்றைக்கு அவர்களை பழிவாங்கும் விதமாக இன்றைக்கு பாலாகோட் என்கின்ற அந்த பாகிஸ்தானில உள்ளே புகுந்து நம்முடைய அரசாங்கமானது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடித்தது. அதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே போல அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்ட நம்முடைய தமிழகத்தை சார்ந்த விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்களை உயிரோடு இன்றைக்கு மீட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனையாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும். भाइयों बहनों, तमिलनाडु में प्रधानमंत्री मोदी जी की विजन के अनुरूप डिफेंस कॉरिडोर की स्थापना भारत को सुरक्षा क्षेत्र में आत्मनिर्भर बनाने और तमिलनाडु को भारत की रक्षा उत्पादन के एक हब के रूप में स्थापित करने की भी एक बड़ी महत्वाकांक्षी योजना के अंतर्गत एक कार्यक्रम आगे बढ़ रहा है। और मैं विश्वास के साथ कह सकता हूं कि प्रधानमंत्री मोदी जी का विजन तमिलनाडु को एक नई पहचान तो दिलाएगा ही,
यहां पर नौकरी और रोजगार की व्यापक संभावनाओं को लेकर के भी आगे बढ़ेगा, जिसके माध्यम से भारत की आप सुरक्षा की आत्मनिर्भरता के साथ साथ स्थानीय स्तर पर नौजवानों को नौकरी और रोजगार की व्यापक संभावनाओं को आगे बढ़ाने में मदद मिलेगी। சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு கோவையில நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல டிஃபென்ஸ் காரிடார் ஆனது அமைக்கப்பட்டு இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. அது நம்முடைய சுயசார்பு பாரதத்தை பறைசாற்றுகின்ற வகையில அது அமையும். அதே போல நான் மிக தெளிவாக இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்ற நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய பார்வை அத்தனையும் நம்முடைய தமிழகத்தின்பால் இங்கே திரும்பி இருக்கின்றது. இன்றைக்கு டிஃபென்ஸ் காரிடாரானது இங்கே அமைய பெற்றால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு பெருகும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. भाइयों बहनों, देश के अंदर 5 राज्यों में वर्तमान में इलेक्शन चल रहे हैं। ऐसे जो इलेक्शन बंगाल और असम के अंदर कई रैलियों को संबोधित करने का अवसर प्राप्त हुआ। मुझे पिछले दिनों केरल के अंदर भी जाने का अवसर प्राप्त हुआ था। मैं कह सकता हूं असम, तमिलनाडु के अंदर ये डीएमके और बीजेपी का एक गठबंधन अगर मिलकर के चुनाव जीतता है तो प्रधानमंत्री मोदी जी के विकास के अनुसार सबका साथ, सबका विकास और सबके विश्वास का ये गठबंधन फिर से प्रतीक बनेगा। और यही अपील करने के लिए आज हम सब आपके बीच यहां पर उपस्थित हुए हैं। சகோதரர்களே, இன்றைக்கு இந்தியா முழுவதும் 5 மாநிலங்களிலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலத்தில் எண்ணற்ற கூட்டங்களில நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். அதே போல நேற்றைக்கும் கூட கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னால் ஒன்று நிச்சயமாக சொல்ல முடியும். வருகின்ற தேர்தலில் அசாம் மாநிலத்தில் நிச்சயமாக நாம் ஆட்சியை அமைப்போம். அதே போல மேற்கு வங்கத்திலும் கூட நம்முடைய ஆட்சி நிச்சயமாக அமையும். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்தில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நிச்சயமாக நம்முடைய தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டம் அனைத்தையும் ஒரே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றது. அது அனைவருடனும் சேர்ந்து அனைவருக்குமான வளர்ச்சி. இது ஒன்றே நம்முடைய தாரக மந்திரம். भाइयों बहनों, तमिलनाडु के अंदर एआईएडीएमके और बीजेपी का एक गठबंधन तमिलनाडु को विकास की एक नई पहचान के साथ आगे बढ़ाने का कार्य कर रहा है। हम सब जानते हैं, पिछले 6 वर्षों के दौरान प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में जितनी भी योजनाएं भारत के अंदर घोषित हुई हैं, इनमें लोक कल्याण का भाव रहा है। हमने हर नागरिक को आवास, उसके सिर को ढकने के लिए आवास की सुविधा उपलब्ध कराई। 6 वर्ष में 2.5 करोड़ लोगों को आवास की सुविधा उपलब्ध कराने का कार्य प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में भारत सरकार ने उपलब्ध कराया। एलपीजी के फ्री में कनेक्शन उपलब्ध करवाने का कार्य, 8 करोड़ लोगों को सुविधा उपलब्ध कराने का कार्य भी किया गया। सौभाग्य योजना के अंतर्गत निःशुल्क विद्युत कनेक्शन उपलब्ध करवाने का कार्य हो या स्वच्छ भारत मिशन के अंतर्गत अकेले तमिलनाडु के अंदर 54 लाख शौचालय, टॉयलेट बनाने का काम भी अगर किसी ने किया है तो वह केंद्र की मोदी सरकार, आईआईटी, आईआईएम, ये सभी कार्य युद्ध स्तर पर पूरे देश के अंदर बिना भेदभाव के
नरेंद्र मोदी जी के नेतृत्व की सरकार देश के अंदर लागू कर रही है। और अगर बीजेपी और एआईएडीएमके की सरकार तमिलनाडु के अंदर आती है तो ये विकास हर एक क्षेत्र में तमिलनाडु के अंदर उसी गति के साथ आगे बढ़ते हुए दिखाई देंगे जो पिछले कुछ समय से तमिलनाडु के अंदर देखने को मिला है। और इसलिए आज मैं अपील करने के लिए आया हूं कि तमिलनाडु के अंदर एआईएडीएमके बीजेपी गठबंधन की सरकार ही बननी चाहिए, जिससे डबल इंजन की सरकार विकास की इस गति को और तेजी के साथ आगे बढ़ा सके। சகோதரர்களே, தமிழகத்தில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இது அத்தனையும் சேர்ந்து ஒரு உண்மையான புதிய விடியலை நோக்கின்ற அந்த உண்மையான கட்சி இந்த கூட்டணி மட்டும்தான். அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் அறிவித்திருக்கின்றோம். இருந்தாலும் கூட தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கி இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாம் இங்கே இந்த இடத்துல எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த 6 ஆண்டுகளாக பல்வேறு பல நல்ல திட்டங்களை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு வழங்கி இருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அதுல அனைவருக்குமான வீடு இருக்கின்றது. அதே போல இலவச கேஸ் சிலிண்டர்கள் அதுல இடம்பெற்றிருக்கின்றது. பெண்கள் முன்னேற்றம் மற்றும் குழந்தைகளுக்கான முன்னேற்றத்திற்கான அதிக நிதி நம்முடைய தமிழகத்திற்கு நாம் வழங்கி இருக்கின்றோம். அதே போல தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே நம்முடைய தமிழகத்திற்கு மட்டும் 54 லட்சம் கழிப்பறைகளை நம்முடைய அரசாங்கம் கட்டி கொடுத்திருக்கின்றது. அதனால எண்ணற்ற மக்கள் சேவைகளை தொடர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அதுபோல ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு நாம் அத்தனை பேருக்கும் தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருடத்திற்கு 6000 ரூபாய் அவர்களுடைய நேரடியாக அவருடைய வங்கிக் கணக்கில் செலுத்துகின்ற வகையில அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோல நம்முடைய தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக IIM போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள் இங்கே வர இருக்கின்றது. அதனால நான் இந்த இடத்துல தெள்ள தெளிவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இதற்கு எந்த பாகுபாடும் இல்லை, இவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம், இவர்களுக்கு இந்த திட்டம் இல்லை என்பது எந்த பாகுபாடும் இல்லை. இந்த திட்டங்கள் அனைத்தும் அத்தனை பேருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே இந்த நம்முடைய நோக்கம், நம்முடைய அரசாங்கத்தின் நோக்கம். அதே போல அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியும் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்த திட்டம் இல்ல, இதை விட 2 மடங்கு நம்முடைய தமிழகத்திற்கு அதிகப்படியான நிதிகள் இங்கே வந்து சேரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதனால இந்த கோவை மண்ணினுடைய வாயிலாக, இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி இங்கே நம்முடைய பகுதியில பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நம்முடைய மக்களுக்கு மீண்டும் ஒரு சேவையை செய்ய வாய்ப்பு வழங்க வேண்டும். இதுதான் என்னுடைய மேலான கோரிக்கை. भाइयों बहनों, स्मार्ट सिटी मिशन के अंतर्गत आपका कोयम्बटूर सिटी भी चयनित हुआ है और तमिलनाडु के 1 दर्जन से अधिक सिटी स्मार्ट सिटी मिशन के अंतर्गत आधुनिक सुविधाओं का लाभ प्राप्त कर रहे हैं। यही नहीं, अमृत योजना के अंतर्गत भी तमिलनाडु के कई शहरों के अंदर शुद्ध पेयजल की आपूर्ति और सिविल लाइन बिछाने के साथ ही तमाम अन्य बुनियादी सुविधाओं को उपलब्ध कराने का कार्य वर्तमान में केंद्र सरकार के सहयोग से एआईएडीएमके की सरकार ने तमिलनाडु के अंदर कार्य करना प्रारंभ किया है। हमारा विजन विकास का है, डेवलपमेंट का है। हमारा विकास, हमारा विजन प्रत्येक नागरिक के जीवन में खुशहाली लाने का है।
हमारा विजन नौजवानों के हाथों को काम देने का है और भारतीय जनता पार्टी का विजन नारी की सुरक्षा का है, हर महिला की सुरक्षा का है। और इसी उद्देश्य से आज एक बार फिर से भारतीय जनता पार्टी अपने सहयोगी दलों के साथ इस चुनावी समर में आपके बीच आई है। சகோதரர்களே, தமிழகத்திற்கு ஸ்மார்ட் சிட்டி என்கின்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு நகரங்கள் அதுல பங்கு பெற்று இருக்கின்றது. குறிப்பாக அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே நம்முடைய கோவை மாநகரம் இதில் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதுல அதே போல தமிழகத்தில் நம்முடைய அம்ருத் சிட்டி என்கின்ற அந்த திட்டத்தின் கீழாக பல்வேறு சிட்டிகள் இதுல இடம்பெற்றிருக்கின்றது, நகரங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலேயும் கூட நம்முடைய கோவை மாநகரம் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால நம்முடைய அரசாங்கமானது அதிகமான முக்கியத்துவம் நம்முடைய கோவை மண்ணுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்று இங்கே வருகின்றது என்று சொன்னால் நம்முடைய மக்களுக்கு இன்னும் பல நல்ல திட்டங்கள் நாம் கொண்டு வருவோம். அதே போல நம்முடைய அரசாங்கத்தினுடைய நோக்கம், நம்முடைய நோக்கம் ஒன்று மட்டும்தான், மக்களுடைய முன்னேற்றம். நம்முடைய நோக்கம் ஒன்று மட்டும்தான், நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. நம்முடைய நோக்கம் ஒன்றுதான், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் ஒன்றுதான், பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அதனால இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அதுபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த மண்ணில வெற்றி பெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. भाइयों बहनों, तमिलनाडु की परंपरा मातृशक्ति को सम्मान देने की अद्भुत परंपरा रही है। हम सब जब कन्याकुमारी में जाते हैं तो कन्याकुमारी में मातृशक्ति के प्रति सम्मान का अद्भुत भाव व्यक्त करते हुए आते हैं। भारतीय जनता पार्टी और एआईएडीएमके की सरकार आने पर मातृशक्ति के सम्मान की रक्षा की अपनी प्रतिबद्धता को दोहराने के लिए आज हम सब आपके बीच में यहां पर आए हैं। आप सब जानते हैं, प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने 2014 में प्रधानमंत्री बनने के बाद पहले जो अपने अभियान जारी किए थे उनमें से बेटी बचाओ बेटी पढ़ाओ का अभियान भी उसी का हिस्सा था। लेकिन आज तमिलनाडु के अंदर जब हम लोग डीएमके और कांग्रेस के गठबंधन को देखते हैं, ये लोग मातृशक्ति का अपमान करते हैं, मातृशक्ति के प्रति अभद्र भाषा का प्रयोग करते हैं। आधी आबादी को जो सम्मान नहीं दे सकते उन्हें सत्ता में आने का कोई अधिकार नहीं होना चाहिए। और यही आह्वान करने के लिए आज मैं आपके बीच आया हूं। किनके द्वारा किया जा रहा मातृशक्ति का अपमान, इसकी सजा चुनाव के दिन अपने बैलेट से इनको हरा करके भारतीय जनता पार्टी और एआईएडीएमके के प्रत्याशियों को समर्थन देकर के इसका बदला लेने की आवश्यकता है। और यही अपील करने के लिए आज मैं आपके बीच यहां पर उपस्थित हुआ हूं। சகோதர சகோதரிகளே, நம்முடைய தமிழக மண் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற மண், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற மண். கன்னியாகுமரி துவங்கி இங்கே பல்வேறு மாவட்டங்களில நாம் காணுகின்ற ஒரே காட்சி, எண்ணற்ற ஆண்டுகள் இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் இங்கே வந்திருந்தாலும் கூட இங்கே அத்தனை பேரும் ஒரே ஒரு கருத்தை தான் முன்வைத்து நாம் சென்று இருக்கின்றோம். அது பெண்களுக்கு நாம் கொண்டு செல்ல முடியும். அதே போல பெண் குழந்தைகளை காக்கின்ற விஷயத்திலும் கூட நாம் நம்முடைய அரசாங்கம் மட்டுமே அதை சாதித்து காண்பிக்க முடியும். அதே போல மகளிருக்கான முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய கூட்டணியும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். இந்த மண்ணில இருந்து நாம் ஒரே ஒரு கருத்தை தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தப்பி தவறி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டால் அத்தனை திட்டங்களும் பாழாகிவிடும். பெண்களுக்கான அந்த பாதுகாப்பானது நிச்சயமாக கேலிக்கூத்தாகிவிடும். இவர்கள் பெண்களுக்கு எதிரான நபர்கள். அதனால நாம்
இந்த தேர்தலில நம்முடைய மனதிலே தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய கழகத்தினுடைய இந்த கூட்டணியை என்றைக்கும் வரவிடக்கூடாது. அதனால நாம் அவர்களுக்கு எதிராக களத்தில் இறங்க வேண்டும். நம்முடைய வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாம் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். भाइयों बहनों, कांग्रेस और डीएमके का इतिहास भ्रष्टाचार से भरा हुआ है और सत्ता का दोहन अपने व्यक्तिगत स्वार्थों के लिए करते हैं। कांग्रेस की सरकार में प्रतिदिन एक नया घोटाला आता था। कभी कॉमनवेल्थ का घोटाला, कभी 2G का घोटाला, कभी कोल घोटाला, और ये सभी घोटाले पे घोटाले अंततः देश की विश्वसनीयता संकट में खड़ी होती थी। और यही कार्य तमिलनाडु के अंदर जब डीएमके की सरकार आई थी, डीएमके ने भी यही कार्य तमिलनाडु के अंदर किया था। आज मैं आप सबका आह्वान करना चाहूंगा कि ये लोग जिन्होंने सत्ता में रह करके भ्रष्टाचार को ही बढ़ावा दिया, कांग्रेस और डीएमके जैसे दलों को फिर से सत्ता में आने का कोई भी अवसर हमें नहीं देना है। और इसीलिए भारतीय जनता पार्टी और ये डीएमके तमिलनाडु के विकास को ध्यान में रख करके एक उस विजन को जो प्रधानमंत्री मोदी जी का है, उस विजन को आगे बढ़ाने के लिए आज एक बार फिर से तमिलनाडु में मिलकर के चुनाव लड़ रहे हैं। आप सबसे अपील है, भारतीय जनता पार्टी और एआईएडीएमके के और अपने सहयोगी दलों के प्रत्याशियों को भारी बहुमत से विजयी बनाने में अपना योगदान दें। நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஊழல் கூட்டணி. அவர்கள் பாதுகாப்பு பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக கோவையினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. குழந்தைகளுடைய பாதுகாப்பை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. ஜனநாயகத்தை பற்றி அவர்களுக்கு என்றைக்குமே கவலை கிடையாது. அதனால தொடர்ந்து ஊழல் செய்வது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கம். இதற்கு எண்ணற்ற உதாரணங்களை நான் சொல்ல முடியும். காமன்வெல்த் விளையாட்டில ஊழல், 2Gல மிகப்பெரிய ஊழல், நிலக்கரியில ஊழல் என ஊழலில திளைத்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசினுடைய கூட்டணி. அதனால இந்த கோவை மண்ணிலிருந்து உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த ஊழல் கூட்டணியானது என்றைக்குமே ஆட்சிக்கு வரக்கூடாது. அவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், ஊழல் செய்வது மட்டும்தான் நோக்கம். அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி மட்டும்தான் மோடியினுடைய களத்தை வலுப்படுத்தும். அதே போல நரேந்திர மோடி அவர்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய மண்ணினுடைய இந்த மைந்தர் நம்முடைய அக்கா அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இங்க வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். मित्रों, पिछले एक वर्ष से पूरा देश और पूरी दुनिया कोरोना महामारी से जूझ रही है। कोरोना प्रबंधन में प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में भारत ने दुनिया के सामने जो मिसाल प्रस्तुत की है वह अद्भुत है। और उसमें तमिलनाडु की जनता ने जो योगदान किया है, मैं इसके लिए आपका सबका अभिनंदन करता हूं। भाइयों बहनों, कोविड-19 के दौरान प्रधानमंत्री मोदी जी ने गरीब कल्याण पैकेज के अंतर्गत हर गरीब को राशन उपलब्ध कराने का काम किया। आत्मनिर्भर भारत के अंतर्गत एमएसएमई यूनिट को अतिरिक्त सहयोग देने का काम किया। जनधन अकाउंट धारी महिलाओं के खातों में वृद्धावस्था पेंशन, दिव्यांगजन पेंशन और निराश्रित महिला पेंशन धारकों को भी अतिरिक्त राशि दी गई। प्रधानमंत्री किसान सम्मान निधि पाने वाले किसानों को भी अतिरिक्त धनराशि उपलब्ध कराई गई। प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में कोविड प्रबंधन का जो अद्भुत कार्य हुआ है,
आज वह दुनिया उसे कौतूहल और आश्चर्य की निगाहों से देख रही है। और इसीलिए प्रधानमंत्री मोदी जी ने देश को कोविड-19 से बचाया है। 2 स्वदेशी वैक्सीन देश के अंदर लॉन्च करवाई है। 1 अप्रैल से ये वैक्सीन 45 वर्ष से ऊपर के प्रत्येक नागरिक को फ्री में लगने की कार्रवाई प्रारंभ हो चुकी है। 1 अप्रैल से प्रारंभ होने जा रही है। और भाइयों बहनों, यह कार्य भारत अकेले दुनिया के अंदर पहला देश है जो इतने बड़े पैमाने पर इस कार्य को आगे बढ़ा रहा है। इसलिए मेरी आप सबसे अपील है कि प्रधानमंत्री मोदी जी के विजन को आगे बढ़ाने के लिए तमिलनाडु के अंदर भी भारतीय जनता पार्टी से समर्थित AIADMK की सरकार तमिलनाडु के अंदर आनी चाहिए। और ये तभी हो पाएगा जब कोवाई साउथ से श्रीमती वनिथी श्रीनिवासन भारतीय जनता पार्टी के प्रत्याशी के रूप में विजयी बनकर के यहां से जाएगी। और यही अपील करने के लिए आज हम सब आपके बीच में आए हैं। मुझे प्रसन्नता है कि आज आपके बीच में आने का सौभाग्य मुझे प्राप्त हुआ। मैं पिछले दिनों जब सबरीमाला का विवाद खड़ा हुआ था, उस समय मुझे कोयंबटूर से सबरीमाला जाने का अवसर प्राप्त हुआ था। और उस समय कोयंबटूर एयरपोर्ट पर बीजेपी के कुछ कार्यकर्ताओं के साथ मेरी मुलाकात हुई थी। और मैं सोचता था कि कोयंबटूर में मैं कैसे कोयंबटूर के कार्यकर्ताओं के साथ कैसे संवाद होगा। मैं यहां के कार्यकर्ताओं को धन्यवाद दूंगा जिन्होंने आज मुझे आप सबसे मिलने का और अपनी बात कहने का अवसर दिया है। मैं आप सबका हृदय से अभिनंदन करता हूं कि आपने तमिलनाडु के अंदर कोयंबटूर को एक नई पहचान दिलाई है। और अब कोवाई साउथ से श्रीमती वनिथी श्रीनिवासन को भी भारी बहुमत से विजयी बनाने की अपील करने के लिए आपके बीच में विशेष रूप से आया हूं कि इन्हें विजयी बना करके तमिलनाडु विधानसभा में चुनाव जिता करके भेजिए। और विकास बीजेपी तमिलनाडु के अंदर भी और दिल्ली से भी विकास की योजनाओं को यहां पर लाने का कार्य श्रीमती वनिथी श्रीनिवासन करेंगी। यही अपील आपसे करने के लिए मैं यहां पर विशेष रूप से उपस्थित हुआ हूं। சகோதர சகோதரிகளே, நாம் அத்தனை பேருக்கும் தெரியும், கடந்த ஒரு ஆண்டு காலமாக கொரோனா காலகட்டத்தில் மிக இக்கட்டான ஒரு காலமாக நம்முடைய நாடு சென்று கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இன்றைக்கு மிகுந்த சிரமப்பட்டு தங்களுடைய நாடுகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய நல்ல திட்டங்களின் காரணமாக இன்றைக்கு கொரோனா இன்றைக்கு முறியடிக்கப்பட்டு இன்றைக்கு கொரோனாவினுடைய நோய் தொற்று வெகுவாக குறைந்திருக்கின்றது. அந்த கொரோனா காலகட்டத்தில் நான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள நிச்சயமாக ஆசைப்படுகின்றேன். அந்த கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவிற்கு ஒரு மாநிலம் அதிக பங்களிப்பு கொடுத்திருந்தது என்று சொன்னால் அது தமிழகம். அதனால தமிழகத்தினுடைய மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய அரசாங்கம், நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு விதத்தில் உதவி இருக்கின்றார்கள். உணவு தானியங்களை வழங்கி இருக்கின்றார்கள். அதே போல சிறு குறு மற்றும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பல நிறுவனங்களுக்கு கடன் அட்டை வழங்கி அவர்களுக்கு மேம்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போல பெண்களுடைய வங்கி கணக்கு துவங்குகின்ற அந்த விஷயத்திலும் கூட அதிகப்படியான பங்களிப்பு நம்முடைய தமிழகத்தில் பார்க்க முடிந்தது. குறிப்பாக விவசாயிகள், கஷ்டப்படுகின்ற விவசாயிகளுக்கு, பல்வேறு விவசாயிகளுக்கு கடன் நாம் வழங்கி இருக்கின்றோம். அதே போல தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும், இந்த கொரோனா தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசாங்கத்தினுடைய நோக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி வழங்க வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். அதை நிச்சயமாக நாம் செய்து காண்பிப்போம். அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கொரோனாவுடைய இந்த தொற்றை வெகு அற்புதமாக கையாண்டு நாம்
இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றோம். அதனால நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய நோக்கம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பல்வேறு நல்ல திட்டங்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி மட்டும்தான் முடியும். அதனால நம்முடைய பகுதி மட்டும் கிடையாது, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களும் வெற்றி பெற்று நம்முடைய தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக நம்முடைய கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் கூட அதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இந்த நேரத்தில் என்னுடைய பழைய ஞாபகம் ஒன்று இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலை செல்வதற்காக நான் கோவை வாயிலாக வந்தேன். அப்பொழுது சில நிமிடங்கள் இங்கே கோவை மண்ணில ஏர்போர்ட்டில் இங்கே தங்கியிருந்தேன். அப்பொழுது இங்கே கோவையிலுடைய நம்முடைய காரியஸ்தர்கள் என்னுடன் வந்து பேசினார்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு இரண்டாவது முறையாக நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நான் இங்கே கோவை மண்ணுக்கு வருகின்றிருக்கின்றேன். அதனால எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கின்றது. நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த கோவை தெற்கு மண்ணிலிருந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அமருவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதே போல நம்முடைய கோவை மண்ணிற்கு முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் நாம் வானதி சீனிவாசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் தில்லியிலே இருக்கக்கூடிய பல்வேறு நல்ல திட்டங்கள், பல்வேறு நிதிகள் அவர்களின் வாயிலாக நம்முடைய கோவை மண்ணுக்கு வந்து சேரும் என்பதில் நிச்சயமாக நான் உறுதியாக இங்கே சொல்ல முடியும். मित्रों, श्रीमती वानाथी श्रीनिवासन बीजेपी की प्रत्याशी और श्री एसपी वेणुमणि एआईएडीएमके से तोंडामुत्तूर से प्रत्याशी हैं. इन दोनों के सपोर्ट में आप सभी मेरे साथ हाथ खड़ा करेंगे. दोनों हाथ खड़ा करके मेरे साथ बोलेंगे जय जय श्री राम, जय जय